ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம். பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி ஹரிகதா இந்த தொகுப்புல கடந்த சில வாரங்களாக பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி அவர்களுக்கும் பல ஜகத்குரு சத்குருமார்களுக்கும் இடையே நடந்த ருசிகரமான தகவல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில இன்னைக்கு ஸ்ருங்கேரி மகா சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்தா அவர்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் இருந்த தொடர்பை பற்றி பேச போறோம். நாங்க எங்க ஃபேமிலி பை ட்ரெடிஷன் நாங்க காஞ்சி காமகோடி பீடத்தை சேர்ந்தவர்கள் தான். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பிரம்மஸ்ரீ ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா 18 புராணங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி. காஞ்சி மகா பெரிவாக்கு ரொம்ப 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 அத்தியந்த பக்தர் மற்றும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். சமகாலத்தவர்கள். அவர்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கான்வர்சேஷன் ரொம்ப லைவ்லியா இருக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுற மாதிரி தான் இருக்கும். அப்கோர்ஸ் 2 பேரும் சம்ஸ்கிருதத்துல பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஸ்டான்ச் காஞ்சி மட் சேர்ந்த ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா எப்போலாம் சிங்கேரி மகா சன்னிதானம் சென்னைக்கு வராரோ அப்பெல்லாம் அவர் சென்னைக்கு வந்தா ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஸ்ரீ வைத்திய சுப்பிரமணியர் வீடு நவசுஜா அங்கதான் வந்து தங்குவார். எங்க தாத்தா வந்து பழைய மாம்பலத்துல குருத்தன் பண்ணியிருந்தவர். அவர் அங்கேருந்து மெதுவா தன்னுடைய வயசையும் பார்க்காமல் சிரமத்தையும் பார்க்காமல் அங்கிருந்து அவர் நடந்து அந்த மாம்பலம் ஸ்டேஷனை ஏறி இறங்கி ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல நடந்து வந்து கிருஷ்ணவேணி தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த தியாகராய நகர் பஸ் ஸ்டாப்ல ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு பஸ் பிடிச்சு அங்க போய் இறங்கி நவசுஜாக்கு போயிட்டு சிருங்கேரி மகா சன்னிதானத்தை தரிசனம் செய்து அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் அருளையும் வாங்கி கொண்டு வருவார். அடுத்த வாரமே காஞ்சி மகா பெரியவாட்ட பார்க்க போவார். அப்ப வந்து பெரியவா, நான் சிங்கேரி மகா சன்னிதானம் வந்திருந்தா அவர்கிட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல தவற மாட்டார். That was the kind of relationship they had. So இதன் மூலமாக எங்க குடும்பத்திற்கும் சிங்கேரி மடத்திற்கும் ஒரு தொடர்பு இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சி மடத்தை சேர்ந்தவர்களோ இல்ல சிங்கேரி மடத்தை சேர்ந்தவர்களோ அவங்களுடைய கல்யாண பத்திரிகையில காஞ்சி மகா பெரியவர் அவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்துடன் போடுவாங்க. சிங்கேரினா சிங்கேரி மகா சன்னிதானத்தை அவர்களும் போடுவாங்க. எங்க வீட்டு கல்யாண பத்திரிகைகள் எல்லாத்துலயுமே 2 பேர் பேரையும் போடும். காஞ்சி காமகோடி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அனுகிரகத்தை முன்னிட்டும் சிங்கேரி மகா சன்னிதானம் அபினவ வித்யா தீர்த்தா அவர்களுடைய அனுகிரகத்தை முன்னிட்டும் 2 பேர் பேருமே வரும். இன்ஃபேக்ட் என்னுடைய பெண்ணுடைய துஜாவந்தியோட கல்யாணத்துல நான் இன்னொன்னு சேர்த்துட்டேன். எங்களுக்கு கிரேசி மோகன் மூலமா அரவிந்த அன்னையுடைய அருள் கிடைத்தது. அதனால இந்த 2 பேரையும் போட்டு அரவிந்த அன்னை அருளையும் சேர்த்து அப்படின்னு நான் போட்டுக்கொண்டேன். Now coming to the relationship between Abhinava Vidya Tirtha and Appa. I think it was in the year 1967-68. அப்பா வந்து குடும்பத்தோட ராஜா அண்ணாமலைபுரம் ஸ்ரீனிவாச அவென்யூல புதுசா ஒரு கிரகம் கட்டிட்டு நாங்க கொடுத்துட்டு வந்தோம். அந்த வந்த புதுசுல தான் அங்க பக்கத்திலேயே இந்த வைத்திய சுப்பிரமணியர் வீடு சொன்ன நவசுஜா அது பக்கத்துல ஸ்ருங்கேரி பிரவச்சன மண்டபம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு மண்டபம் கட்டப்பட்டது. இப்பொழுதும் அது இருக்கு, நீங்க பார்க்கலாம். அதுல அப்பாவோட போட்டோ கூட பெருசா இருக்கும் அந்த போர்ட்ரேட். அப்போ அது கட்டப்பட்டது. அதை ஒட்டி ஸ்ருங்கேரி மகா சன்னிதானம் அங்க எழுந்தருளி இருந்தார். அப்பாவுக்கு வந்து வைத்திய சுப்பிரமணியர் அவர்கள் அவர் சன்னிதானம் அங்க கேம்ப்ல இருக்கிற வரைக்கும் அந்த சாயங்காலம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கும்போது அப்பாவுடைய கதாபிரவச்சனம் இருக்க வேண்டும்னு ஒரு கட்டளையிட்டு முதல்ல ராமாயணம், அதுக்கப்புறம் மகாபாரதம், எவ்வளவு நாள் வந்து சன்னிதானம் அங்க இருக்காரோ அப்பெல்லாம் அப்பாவோட கதை இருக்கணும். அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைன்னு ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. அது பிரகாரம் முதல்ல ராமாயணம் மிகவும் விமர்சையாக அந்த பூஜை போது நடந்து முடிந்து மகாபாரதம் ஆரம்பிக்கும் தருவார். நார்மலாவே சொல்லுவா அது என்ன ஃபைட் தெரியாது, ஒரு புது கிரகத்துக்கு போனா அந்த வைப்ரேஷன் செட் ஆகிறதுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு. அதனாலேயே என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு திடீர்னு போத் ஜாண்டிஸ் அண்ட் டைஃபாய்டு டுகெதர் வந்துட்டு, மஞ்ச காமாலையும் டைஃபாய்டு வந்து அப்பா படுத்துட்டா கதை நின்று போச்சு. ஸோ இப்ப சொன்ன இன்னொரு ஆச்சரியம், ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா 18 புராணத்தை கருத்து கொடுத்தவர் போல் அதே மாதிரி இந்த மாந்திரீகத்தையும் கரைத்து கொடுத்தவர். நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய மாம்பலத்தை அவர் இருக்கிற வரைக்கும் எந்த டாக்டருக்குமே போனி ஆகாதுன்னு. ஏன்னா எந்த வியாதியா இருந்தாலும் அவர்கிட்ட வேப்பல் அடிச்சுக்கிட்டு தான் எல்லாரும் வருவாங்க. எங்க அப்பாவுக்கு ஜாண்டிஸ் வந்த உடனே அவர் அங்கேருந்து பழைய மாம்பலத்திலேருந்து கிளம்பி
எங்க ராஜாண்ணாமலாபுரம் ஸ்ரீனிவாச அவென்யூ வீட்டிற்கு வந்து அந்த மஞ்சக்காமாலைக்கு மந்திரிப்பார். இது வந்து ஆச்சரியம், எப்படி மந்திரத்தை கட்டுப்பட்டு நோய் சரியாருதுங்கிறது நானே கண்கூட பார்த்திருக்கேன். வந்து ஒரு டவரால தீர்த்தத்தை வச்சுட்டு 2 பெரிய ஊசி அந்த ஊசியில அந்த ஜலத்தை எடுத்துட்டு அது ஏதோ மந்திரம் சொல்லிட்டே கண்ணில் அப்படியே வழிச்சு திருப்பி அந்த ஜலத்தை போடுவார். கண்ணில் அது மாதிரி 3 வாட்டியோ 4 வாட்டியோ பண்ணிட்டு வச்சிருவார். அந்த ஜலம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், கண்ணு வந்து மஞ்சள் மசேல்னு இருக்கும். 3 நாள் இந்த மந்திரம் பண்ண உடனே கண்ணு வெள்ளை வெள்ளையர்னு ஆடும், அந்த தீர்த்தம் ஃபுல்லா மஞ்சள் ஆயிடும், மஞ்சக்காமால சரியா போகும். அந்த மாதிரிதான் எங்க தாத்தா பழையமாமலத்தின் ராஜாண்ணாமலைபுரம் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து வைத்தியம் செய்து குணப்படுத்தினார். குணப்படுத்தி அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் மகாபாரதம் ஆரம்பிச்சான். அப்போ எங்க அம்மா வந்து சிங்கேரி சன்னிதானம் இருக்காரு, அவர் கார்த்தால பூஜை பண்ணும்போது நம்ம போய் இந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்தது, அது கொஞ்சம் பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்கலாமேன்னு எங்க அப்பா எங்க அம்மாவும் அவருடைய சந்திரமூலீஸ்வரர் பூஜை காலையில் நடக்கும்பொழுது போயிட்டு சிங்கேரி மகாசன்னிதானத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பா சொன்னா, இங்கதான் பக்கத்துல புது கிரகம் கட்டின்னு வந்திருக்கேன், அதனாலே என்னன்னு தெரியாது, எனக்கு இந்த வியாதி வந்து கதை நின்று போச்சு, மகாசன்னிதானம் உங்களுடைய ஆசீர்வாதத்துல அது சரியா போய் நான் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு உடனே அவர் வந்து கன்னடம் பேசுவார் இல்லையா, தமிழ் ரொம்ப அழகா பேசுவார். சரிபா, உனக்கு ஒன்றும் வராதுபா, எல்லாம் சரியா போயிடும்பா, நான் உனக்கு ஒரு மூலமந்திர ஜபம் எடுத்து வைக்கிறேன்பான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஒரு மூலமந்திர ஜபம் எடுத்து வச்சார். உடனே எங்க அப்பா, இது புது கிரகம், இங்கதான் பக்கத்துல மகாசன்னிதானம், இங்க டைம் கிடைக்கும் போது அங்க வரணும், நான் வரேன்பா அப்படின்னாரு. எப்போ? இப்ப வரேன்பா அப்படின்ட்டு. அவ்வளவுதான், அடிச்சு பிடிச்சி அப்பா ஓடி வந்தா வர வழியில ஏதோ பூ வெத்தலை பழம்லாம் வாங்கிட்டு ஓடி, என்னன்னா மகாசன்னிதம் வரார். அடுத்த 10வது நிமிடம் அந்த அவருடைய அந்த பியூட்டிஃபுல் ஃபாரின் கார் வந்து நின்னது, அப்படியே படை சூழ அவர் மகாசன்னிதம் இறங்கி எங்க வீட்டுக்குள் வந்து நேரம் பூஜை ரூம்ல வந்து எங்க பஞ்சாயத்து சுவாமி பூஜை அதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்ட. எங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றது, நீ என்ன பண்ணிப்பா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிப்பாவான். நம்ம பாதுகையை வச்சிருந்துதான் பாத பூஜை பண்ணி பார்த்திருக்கோம். நிஜம் பாதம் அவருடைய சிங்கேரி மகா சன்னிதானத்து நிஜம் பாதம் இருக்கே, அப்பா வாயில வந்து ஏதோ ஸ்லோகெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அப்புறம் அவருக்கு கற்பூரம் காமிச்சு அவர் வந்து எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா, கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது எங்களால் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. மகா சன்னிதானம் அவர்களுடைய அந்த அன்பும் எங்களுக்கு அவர் கொடுத்த அருளும் வீட்டிற்கே வந்து எங்களுடைய பூஜை அறையில் நின்று அவர் வாழ்த்தியது எங்களால் மறக்கவே முடியாது. அது வந்து நாங்கள் செய்த மகா புண்ணியம்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த விஷயத்துல நான் இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்லணும். சமீபத்தில் இறைவனடி எழுதிய ஓம்காரானந்தா சுவாமிஜி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார். அதாவது இந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் சர்வீஸ் ஃபவுண்டேஷன் அதோடைய தலைவராக இருந்தவர். இந்து ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஃபேர் எவ்ரி இயர் உங்களுக்கு நடக்கிறது தெரியும். அது ஐ திங்க் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இனாகரேஷனுக்கு திரு குருமூர்த்தியுடைய தாட் ப்ராசஸ்ல பாரதிய மத நம்பிக்கை உள்ள எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் கூப்பிடணும். அதாவது காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், வைஷ்ணவ பீடாதிபதிகள், சைவ ஆதீன பீடாதிபதிகள், அப்புறம் ஜெயின் சுவாமிகள், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள், புத்த மதத்தை சேர்ந்த குருமார்கள், இவை எல்லாரையுமே ஒரே மேடையில் அமர வைத்து அந்த இனாகரேஷன் ரொம்ப கிராண்டா நடந்தது. அதுல கடைசியில ஓம்காரானந்தாஜி அவர் பேசும்போது சொன்னார், நம்ம இந்த பாரத நம்பிக்கைகள், நம்ம நம்பிக்கைகள் மேல் நமக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கட்டும், அதே சமயத்தில் இன்னொரு பாரத நம்பிக்கையும் நாம் மதிக்க வேண்டும். நமக்குள்ள சண்டை சச்சரவு வராமல் இருந்தால்தான் நாம் ஒன்றாக சேர்ந்து நம்மளுடைய பொது எதிரியை அடக்க முடியும். நமக்குள்ள நம்ம வித்தியாசம் பார்த்துட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா நம்மளுடைய பொது எதிரிக்கு தான் இது வந்து ஸ்ட்ரென்த்தா போய் சேரும்னு ஓம்காரானந்தா சொன்னார். அதை நான் இன்னைக்கும் நினைச்சு பார்க்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொரு சமயத்துல அவருடைய பேட்டி எடுக்கும் போது இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட் சொன்னார். நம்ம சனாதன மதத்தினுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கை என்ன? எல்லா நம்பிக்கையும் மதிப்போம் அப்படின்னு தானே. we tolerate all faiths அப்படின்னு தானே. அவர் ஒரு சின்ன மாடரேஷன் அதுல கொடுத்தார். let us tolerate all faiths which tolerate us. எந்த மதங்கள் நம்முடைய நம்பிக்கையை மதிக்கின்றனவோ அந்த நம்பிக்கைக்கு நாம் மதிப்பு கொடுப்போம். நமக்கு மதிப்பு கொடுக்காத நம்பிக்கைக்காரர்களை நாம் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஓம்காரானந்தா சொன்னார். that is a very strong view. so இந்த சுவாரஸ்யமான தகவல்களோடு இப்போ இன்றைய அப்பாவுடைய கதாபிரவச்சனத்துக்கு செல்கிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம். நான் சொன்னேன், அப்பா யுஎஸ்ல போயிட்டு கதை பண்ணா அதுல ஒரு கதையில சொல்லியிருப்பா,
என்னை வந்து இங்கிலீஷ்ல இங்க குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல கதை சொல்லணும்னு சொன்னா, நான் நல்ல வடதேசத்து வடமன், நான் இங்கிலீஷ்ல பேசினா அவங்களும் புரியுமா புரியாதா அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனால் நீங்க கேட்க போறது அந்த இங்கிலீஷ் ஹரிகதா தான். சரி, ரொம்ப புரியாட்டாலும் கொஞ்சமாவும் புரியட்டுமேங்கிறதால இங்கிலீஷ்ல சொன்னான்னு நினைக்கிறேன். சத்குரு தியாகராஜரோட க்ஷேத்ராடனம் அந்த கதை இங்கிலீஷ்ல. இதுல வந்து சத்குரு தியாகராஜர் திருவையாறிலிருந்து க்ஷேத்ராடனமாக கிளம்பி காஞ்சிபுரத்திற்கு வந்து அவர் வரதராஜ பெருமானையும் காமாட்சி அம்பாளையும் தரிசித்து அவர் இயற்றிய கிருதிகளை நீங்க கேட்கலாம். Suddenly one man came from Kanchipuram, a distant place in those days. He came to Tyagaraja's house. Then he reported that one great man, Upanishad Brahmam, a sannyasi at Kanchipuram, nearly passing the 100th year of age, wanted to see Tyagaraja because Tyagaraja's father and this Upanishad Brahmam were very close friends. So he has heard about Tyagaraja, he wanted to see him, he wanted to meet him, so he has sent word. So Tyagaraja has to obey a great man's words. He has to go to Kanchipuram. These disciples were very happy now because Tyagaraja was not prepared to go on a pilgrimage. However, the damage was done to him by these rumors, by scandals. But now the order has come from a great man from Kanchipuram. Then he said, I should go to Kanchipuram. Ennada? Kanchipuram Polame? Because these people were happy because they were all circling around Tiruvayar all these days. They want to see the world also. So they want to accompany this Guru, and with a great pride they will go. He started walking. To see a great person, to go to a temple, you should walk. Those days, not now. Even for any great shrine, we go up to the entrance in car, get down, then go inside. That is what I do. He walked. He was entering Kanchipuram. At the time, Kanchipuram, there was a terrible rush of people going hither and thither, and lot of crowd, mere lakhs of people were gathered together. He was asking, what is the matter? Why is so much crowd here? Don't you know? Today is Garuda Seva. Garuda Seva for Varadaraja, the Vishnu temple. Aha. So it's a great fortune that the time I have come, at the time there is Garuda Seva. That is his fortune. Once I went to Kanchipuram. Those people said, there is Hartal. All the shops closed, nobody should enter Kanchipuram. That is my fortune. He was entering Kanchipuram. There is so much of crowd pushing him this side and that side. He came near the entrance, temple entrance. There Varadaraja in all his glory, sitting on the Garuda. He was coming up. He was seeing the great Lord Varadaraja riding on the Garuda with his glory, with his brilliance. He could not keep quiet. Amidst the crowd he started singing, Varadaraja, Varadaraja, Ninu Kori Vachiti. Oh Varadaraja, I have come to see you. Oh Varadaraja, I have come to see you. I have come to you to see only to see you. Varadaraja Ninu Kori Vachiti. Varadaraja Ninu Kori Vachiti. Brokera Varadaraja Ninu Kori Vachiti. Brokera Varadaraja. Hey Varadaraja. At that time people were pushing him this side, pushing him that side. In Garuda Seva, if you go to Garuda Seva, if an ordinary man, if you go like an ordinary man, you will be simply squeezed in the crowd. He was also pushed this side and that side, but he did not worry. My friend one day went to Kanchipuram at the time of Garuda Seva. He explained to me next day, Inada Garuda Seva, Inna Kootam, Chap Kootam,
இப்படி தள்ளினா அப்படி தள்ளினா என் பர்சு போயிடுது. அப்புறம் இனிமே கருட சேவைக்கே போக மாட்டேன். I will never go to Garuda Seva. I will never go to Garuda Seva. Here he also experienced, but he felt those people who are pushing him are devas, because once you come before the Sannidhi of God, you become a deva. Surulu bululu, surulu bululu, surulu, surulu bululu, surulu, surulu bululu, surulu, surulu bululu, surulu, chuti chuti sevilje, surulu bululu, surulu, chuti chuti sevilje, Varadarajan nillu kori pajiti prokeda Varadarajan. Surulu, murulu, busurulu. Devas, they are rishis, they are Brahmins. Why are they pushing me? Because they want to go round Varadaraja. They don't want to leave him. They don't want to leave this glorious sight. Go on looking at him, non-stop looking. Surulu, murulu, busurulu. Chutti chutti sevilje, chutti chutti going round and round and having the worship. They can't leave. They can't leave Varadaraja. He came to Upanishad Brahman. Upanishad Brahman blessed him. Then he went to Kamakshi temple. Kamakshi. He was looking at Kamakshi. He saw a peculiar sight there. I have gone to Kamakshi temple many times, but I don't see there. Something was visible to him. Ma Vinayakuli. There is Vinayaka. There is Vinayaka on the lap of Kamakshi. I have not seen that. He has seen that. Vinayakuli. Vinayakuli. Valanu Provave. Vinayakuli Valanu Provave Veena Verpulava Ramba Vinayakuli Valanu Provave Veena Verpulava Ramba Vinayakuli Valanu. Ma, you are fond of that child, the little fellow who is adamant, who is stubborn in not doing any work, who is always sitting by your side and loved by the parents, the divine parents Shiva and Parvati, and by sitting firm, he makes all the people do their work firm. Vinayakuli, you are having that boy on your lap, you also take me on your lap. You consider me as a Vinayaka. Vinayakuli Valenu Provave. Just like your child, and particularly Vinayaka, not even Shanmuga. Shanmuga is going about for a boy. There are children in our house, they are always missing. Where is your boy? He is not here. Where will he? I don't know. When he will come? He will come in the night sometimes. Just like this Muruga was going round and round and round, whereas this Vinayaka is firm by the side of the parents, he is sitting. So I will not be allowed to move from your lap. You put me there. Vila Lilu Vila Verpuleva Rama. Is there any other goddess? Is there any other protector like you in this world? A man uncared for like me, Tyagaraja, I am a Paradeshi. Anatha Rakshaki, Anatha Rakshaki, Shri Kamakshi.
Aladharaki Sri Kamakshi Aladharaki Sri Kamakshi Sujanaghamojani Shankari Janari Sujanaghamojani Shankari Janari Nayakuli Balarubravave Ninuvina Verpulevaramma Sri Kamakshi Vila Ninuvina Verpulevaramma Anatharakshaki Sri Kamakshi Sujana Aghamochani. Even good people get into small sins. They do it without their knowledge. Suja, they don't want to do a mistake or a sin, commit a sin. But they are doing it unknowingly. There are sins committed knowingly and unknowingly. Our sins are more knowingly, and unknowingly they are more and more. And people call something adharmam as dharmam and asatyam as satyam. So that is how we do. There are not proper persons to guide us. But anyway, when you do a crime, it is there for you to undergo the punishment. Whether you touch an electric wire, whether you know it or not, you get the shock. Suppose there is an electric wire, current passing through, you touch it, you get the shock. So I don't know it, I did not know there is an electric wire, I thought it is a rope. But whatever it is, you get the shock. So just like that, knowingly or unknowingly, you get the effect of it, the sin, you have to undergo the punishment. But you see, for people like me, who have got great belief in you, Amma, Anatharakshaki, there is no person to guide me. Sri Kamakshi Sujanaghamojani Shankari Janani Tadari Navu. கேட்டீர்களா? கேட்டு ரசித்தீர்களா? சோ மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ब्रह्मानारदयेव च प्रतिमयोः सङ्गीतसाहित्ययोः यो रामामृतपाननिर्जितशिवः तं त्यागराजं भजे.